நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. 2009 உலகத்தில் பலவிதமான செயல்பாடுகள் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றது. அதே நேரம் இந்தியாவில், தமிழ்நாட்டில், நமது நீலகிரியில் உழைக்கும் மக்களையும் தொழிலாளர்களையும் குறவலையை நசுக்கும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்திடம் இருந்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களை காத்திடவும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றிடவும் ஐயோ, என் வாழ்க்கை இப்படியே போயிருமா? நமக்கு ஒரு வழி பிறக்காதா என்று காத்திருந்த மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் நசுக்கப்பட்ட மொத்த தொழிலாளர்களின் குரலாக உதயமானதுதான் நமது DFLU சங்கம். இது 11/3/2009 அன்று தொழிற்சங்க தலைவர்கள், தமிழக அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் அருவங்காடு கார்டட் ஃபேக்டரி தொழிலாளர்கள், அரவங்காடு பொதுமக்கள் என அனைவரும் வியக்கும் வண்ணம் மாபெரும் துவக்க விழா நடத்தி அன்று உதயமானது. நீங்க நினைக்கலாம், இது என்ன புதுசா ஒரு சங்கம் அவ்வளவுதானே அப்படின்னு. ஆனா இது ஒண்ணு டீ கடையில போயிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு வர்ற வேலை இல்லை. இது சங்கம். ஒவ்வொரு தொழிலாளியின் உரிமையை கூறும் ஒரு இடம். தொழிற்சங்கம் ஒரு சர்வதேச இயக்கத்தின் ஒரு பகுதி. உழைக்கும் மக்கள் எதிர்கொள்ளும் மோசமான வறுமை, அநீதிகள், சமத்துவமின்மை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான ஒரு இடம். உலகளாவிய தொழிலாளர் ஒற்றுமை மிக முக்கியமானது. ஏனெனில் உழைக்கும் வர்க்கம் இந்நாட்டின் முதுகெலும்பு. இது எந்த அரசியல் கட்சியுடனும் இணைக்கப்படவில்லை. எனவே இது கட்சி அரசியல் சாராத ஒரு சங்கம். தொடங்கிய நாள் முதல் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு, போராட்டங்களை எதிர்கொண்டு வீறுநடை போட்டுக்கொண்டே இருக்கும் நமது DFLU யூனியன் தொடங்கப்பட்ட 11 மாதங்களில் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹை லெவல் கமிஷன் மீட்டிங்கில் 378 ஓட்டுகள் பெற்று கவுன்சிலில் இடம் பிடித்தது. நமக்கான உரிமையை கொடுப்பதற்கு நிர்வாகமும் மாற்று சங்கங்களும் தடை போட்டன. இதைத் தொடர்ந்து சென்னை கோர்ட்டில் வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்கின் தீர்ப்பில் DFLUவை சேர்த்து கொண்டு கூட்டங்களை நடத்தலாம் என்று கூறியும் மற்ற சங்கங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டே வந்தன. பின்பு 2015 நடைபெற்ற மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷனில் 243 ஓட்டுகளை பெற்று நமது சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக மாறியது. பின்பு 2019ஆம் ஆண்டு JCM கவுன்சிலில் சங்கத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டது. இன்று 2025 நாம் ஆரம்பிக்கும் போது, என்னப்பா இவங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதானே என்று கூறியவர்கள், இவங்கெல்லாம் ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாங்க, இவங்களுக்கு இது தேவையா என்று கூறியவர்களின் முன்னிலையிலேயே அதே கவுன்சிலில் 2025 நமது செயலாளர் திரு வெங்கடேஷ் ராவ் அவர்கள் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார். இது நாம் பெற்ற வெற்றிகளில் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. 2010 முதல் 13, 17, 19
20, 22, 25 என அனைத்து ஒர்க்ஸ் கமிட்டி தேர்தலிலும் வெற்றி பெற்று நாட்டின் முதுகெலும்பான தொழிலாளர்களுக்கு சேவைகளை செய்து பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சொசைட்டி எலெக்ஷனிலும் நின்று வெற்றிகளை கண்டு தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்று தந்து கொண்டே இருக்கின்றோம், பெற்று தருவோம். சரி, இந்த சங்கம் தொழிலாளர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இது சமூக பொறுப்புணர்வோடு செயல்படும் சங்கமாக செயல்படுகிறது. இரத்த தானம், உயிர் தானம் என்பார்கள். வருடம் வருடம் நாம் செய்வதை கேள்விப்பட்டு அப்போது இருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நம்மை அழைத்து நம்மை பாராட்டியும் நமக்கு சான்றிதழ்கள் வழங்கியும் நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றனர். நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மரம் நடு விழா தொடங்கி மக்கள் சுத்தமான சுவாசக்காற்றை பெறுவதற்காக வருட வருடம் மரம் நடு விழா நடத்தி மரங்களை நட்டுக் கொண்டே இருக்கின்றோம். மரங்களை நடுவதோடு மட்டுமல்லாமல் மண்ணையும் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிளாஸ்டிக் என்னும் அரக்கனை அழிக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். இது மட்டும் தானா என்றால் டென்டல் கேம்ப், பிளட் கேம்ப் மற்றும் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்குதல், படிப்பிற்கு உதவி செய்தல் போன்ற பல்வேறு வேலைகளையும் செய்ய தொடங்கி செய்து கொண்டே இருக்கிறது நமது சங்கம். போராட்ட குணம் அதுவும் விடாது, நாமும் விடமாட்டோம். சங்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து பலவிதமான போராட்டங்களில் நமது DFLU சங்கம் இறங்கியுள்ளது. தொழிலாளியின் நலனை காக்க பலவிதமான போராட்டங்களை இறங்கியிருந்தாலும் மத்திய அரசிற்கு எதிராக பலவிதமான போராட்டங்களையும் செய்து கொண்டே இருக்கிறது. அதில் NPS திட்டம், புதிய வேலைவாய்ப்பு, அப்ரண்டிஸ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை மற்றும் தொழிற்சாலையை கார்ப்பரேட்டாக மாற்றும் முயற்சியை கைவிடுமாறும், தொழிலாளியின் அனைத்து உரிமைகளை பெற்றிடவும் தர்ணா போராட்டங்கள், டெல்லி சலோ போராட்டங்கள், குடும்பத்தினருடன் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் போன்ற பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு நமது போராட்ட குணத்தை நமது சங்கம் காட்டிக்கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அறிக்கைகள் தயாரித்தும் கருப்பு பட்டைகள் அணிந்தும் தனது பல்வேறு எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நமது DFLU சங்கம். DFLU ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை நசுக்கப்பட்ட தொழிலாளர்களின் மேம்பாட்டிற்காகவும் சமுதாய நோக்கோடும் செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு மைல்கல்லாக இந்திய அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற தொழிற்சங்கம் என்ற அந்தஸ்தையும் அடைந்துவிட்டோம். இது நமக்கு புது உத்வேகத்தை கொடுத்துள்ளது. இதோடு இணைந்து மீண்டும் போராட்ட களத்தில் நிற்போம், நம் நாட்டின் முதுகெலும்பான தொழிலாளிக்காக. नमस्कार, मैं भारतीय परिरक्षा मजदूर संघ BPMS का अध्यक्ष, डिफेंस फैक्ट्री लेबर यूनियन R1 कोडू के सभी पदाधिकारियों, कार्यकारिणी सदस्यों और समर्पित कार्यकर्ताओं को 14 मई 2025 को भारत सरकार के रक्षा मंत्रालय से मिली मान्यता पर हार्दिक बधाई और शुभकामनाएं देता हूँ। यह ऐतिहासिक उपलब्धि आपकी एकता, संघर्षशीलता और संगठन के प्रति निष्ठा का प्रतीक है। आपने यह साबित किया कि मजदूरों की आवाज जब संगठित होती है तो उसे हर स्तर पर सम्मान मिलता है। अब हमारा कर्तव्य है कि हम इस विश्वास को मजबूती से निभाएं, कर्मचारियों के हितों के लिए और उनकी रक्षा करें और राष्ट्र निर्माण में अपना योगदान दें। BPMS परिवार हमेशा आपके साथ है। जय हिंद, जय मजदूर, जय BPMS। Vanakkam. On behalf of Bharatiya Pratiraksha Mazdoor Sangh, I extend my heartfelt congratulations to the President, General Secretary, Office Bearer, Executive Members and all the members of Defence Factory Labour Unions R1 Group for achieving official recognitions
from the Government of India, Ministry of Defence. This historic recognition is the outcome of your hard work, unity, discipline and unwavering commitments to the nationalist labor movement led by Bharatiya Mazdoor Sangh and Bharatiya Pratiraksha Mazdoor Sangh. It's marked a new chapter in your journey, a responsibility to serve the workers with transparency, courage and devotion. The entire Bharatiya Pratiraksha Mazdoor Sangh family stand proudly with you. Let us move forward together, upholding the ideals of Rashtra Nirman, Mazdoor Kalyan and Atmanirbhar Bharat. जय हिंद, जय भारत, जय मजदूर। भारतीय मजदूर संघ और भारतीय प्रतिरक्षा मजदूर संघ से संबद्ध डिफेंस फैक्ट्री लेबर यूनियन, जो कि कॉर्डेट फैक्ट्री अर्बन काडू में कार्यरत है, उसको भारत सरकार के रक्षा मंत्रालय से मान्यता प्राप्त होने पर हम सब की तरफ से आपको बहुत बहुत बधाई, हार्दिक शुभकामनाएं। हालांकि भारतीय प्रतिरक्षा मजदूर संघ की इस यूनियन को मजदूरों की मान्यता तो बहुत पहले ही मिल गई थी, लेकिन भारत सरकार की मान्यता प्राप्त करने में एक लंबा समय लगा। तमाम सारे व्यवधान उत्पन्न हुए, लेकिन उसके बावजूद हम सब इसको प्राप्त करने में सफल हो सके हैं। हमारे सारे कार्यकर्ताओं पदाधिकारियों को बहुत बहुत एक बार फिर से शुभकामनाएं। लेकिन ये हमारी मंजिल नहीं है, ये हमारा पड़ाव नहीं है। हमें नित्य प्रति आगे बढ़ना है, अपने कर्मचारियों के हितों को संरक्षित करने के लिए, निर्माणी के हित के लिए और राष्ट्रीय हित के लिए सदैव कार्यरत रहना है। इसलिए हमारा कार्य अभी संपन्न नहीं हुआ है। अगर भारत सरकार की मान्यता हमारी यूनियन को मिली है तो हमारी जिम्मेदारियां और ज़्यादा बढ़ जाती हैं और हमारे से अपेक्षाएं भी बढ़ती हैं। इसलिए हम सभी कार्यकर्ताओं की ये जिम्मेदारी होती है कि हम अपने कार्यकर्ताओं और अन्य लोगों के समाज के अपेक्षाओं पर खरा उतरने की पूरी कोशिश करें। एक चीज़ का ज़रूर ध्यान रखना होगा कि हम सब भारतीय मजदूर संघ के कार्यकर्ता हैं और हम सबको इस ट्रेड यूनियन की फील्ड में झूठ बोलने से बचना होगा। अपनी सत्यनिष्ठा को प्रमाणित करते रहना है। अपनी जो मान्यता है समाज में, उसको ध्यान में रखते हुए हम सबको कार्य करते रहना है। और जो भी हमें संवाद से लेकर के संघर्ष तक का अवसर प्राप्त होगा, उसको हम सब अपने दायित्व को बहुत जिम्मेदारी से निभाएंगे। ऐसी शुभकामनाएं व्यक्त करता हूँ। அனைவருக்கும் வணக்கம்। நமது சங்கத்தை அங்கீகாரம் பெற செய்த நமது பிபிஎம்எஸ் பிஎம்எஸ் தலைவர் அவர்களுக்கும், மேலும் நமது சங்கத்தில் அயராது உழைத்து நமது சங்கத்தை அங்கீகாரம் பெற செய்த நமது சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை டிஎஃப்எல்யூ சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்। இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் டிஎஃப்எல்யூ சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்। அதன் போல இந்த ஹிமாலயன் சாதனை டிஎஃப்எல்யூ அங்கீகாரம் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்து உழைத்தது பிஎம்எஸ் மற்றும் பிபிஎம்எஸ் தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்। கடைசியாக இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் நம்ம சக தொழிலாளர்கள், டிஎஃப்எல்யூ உறுப்பினர்கள், அவங்க குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்து இந்த சாதனையை புரிந்துள்ளோம்। அதனால் இந்த சாதனை தனிப்பட்ட மனிதன் அல்ல, ஒட்டுமொத்தம் இந்த அரங்கத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சமர்ப்பணம்। நன்றி, நன்றி, நன்றி।